அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் பொறுப்பாளிகள் தான் தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை ஒன்னொன்னா சீர்படுத்தும், ஒன்னொன்னா சரிப்படுத்தும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் செய்ய முடியாது. நாம் இங்கிருந்து போகிற நேரங்களிலே இன்ஷா அல்லாஹ் நம் உள்ளத்திலே அல்லாஹுடைய அருளை கொண்டு என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற தொழுகை என்ற இந்த கடமையை நான் முதலிலே அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு அடியானாக இறைவா என்னை ஆக்கு என்ற நிலையோடு வெளியே போக வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவர், எல்லாருக்கும் முன்மாதிரி. சும்மா அவுஹைனா இலைக்க அனித்தபியா மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே உனக்கு இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு நான் கட்டளையிடல உனக்கு அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். வஹி செய்தி உனக்கு சொல்லல. அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஃபாலோ பண்ண சொல்ற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு ஒரு கிரேடு, அவ்வளவு சிறப்பான அம்சங்கள் நிறைஞ்சிருக்கு. அவங்க அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. இறைவா என்னையும் என் சந்ததிகளையும் தொழக்கூடியவராக நீ ஆக்குவாயாக அல்லாஹ். இப்படி கேட்கறாங்க பாருங்க துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமானுடைய உச்சத்துல இருக்காங்க, இறையச்சத்துடைய உச்சத்துல இருக்காங்க. அவங்களுடைய பிள்ளை, அவங்களுடைய மனைவி எல்லாமே இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்பமா இல்லையா? குடும்பம் தானங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அல்லாஹ்வே சொல்றான், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ அவங்க குடும்பத்தாருக்கு நீ எப்படி அருள் செய்தாயோ அப்படிப்பட்ட அருளை யா அல்லாஹ் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கு நீ தா என்று கேட்கிற அளவுக்கு துஆ செய்ய அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு சொன்னா, அப்ப அவங்களுக்கு அருள் செஞ்சுட்டான்னு அர்த்தம். அந்த குடும்பமே அருள் பொருந்திய குடும்பமா மாறிடுச்சு. அந்த குடும்பம் துஆ செய்யறாங்க, இறைவா என்னையும் என் குடும்பத்தாரையும் நீ தொழக்கூடியவளா ஆக்க அல்லாஹ். ரப்பனா வ தகப்பல் துஆ, என்னுடைய துஆவை என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் என்னையும் என் சந்ததிகளையும் சேர்க்கிறாங்க. இவ்வளவு பெரிய சிறப்புக்குரியதா இருக்கு பாருங்க. அதுதான் பொறுப்பினுடைய உணர்ச்சி. நான் செய்யறது மட்டுமல்ல, என்னையும் சேர்த்து என் குடும்பத்தையும் சேர்த்து என் சமுதாயத்தையும் சேர்த்து வழிநடத்துகிற அந்த பொறுப்பு ரொம்ப முக்கியமான பொறுப்பு. நான் சாப்பிட்டேன், நீ என்னைக்காவது நீங்க மட்டும் சாப்பிட்டு தூங்கி இருக்கீங்களா? பெண்களை கேட்கிறேன், சாப்பிட்டு தூங்கி இருக்கீங்களா? நீங்க சாப்பிடாட்டாலும் புருஷனுக்கு எடுத்து வச்சு தூங்குவீங்க. அப்படி உண்டா இல்லையா? எல்லாம் இன்னைக்கெல்லாம் கிடையாது பாய், அதெல்லாம் ஒரு காலம். நீ பாய் தான் 1940 இருக்கீங்க, 20 கிட்ஸ்க்கு வாங்க பாய். உங்களுக்கு இருக்கா இல்லையா? நான் சாப்பிட்டு போன் போட்டு வரும்போதே ஹோட்டல்ல நீ மாவு வேணும் தோசை ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, இல்ல வரும்போதே ஹோட்டல்ல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலும் சரி, அதை பத்திலாம் எங்களுக்கு கேர் இல்லை, டோன்ட் கேர், அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கிற இடத்துல போய் உன் இலையில நான் சாப்பிட்டேன், என் தட்டுல நீ சாப்பிட்ட, நீ சாப்பிடாம நான் சாப்பிடல, அதெல்லாம் சொல்றது வேஸ்ட் இல்லை. அப்படிதானே? அப்படிலாம் இல்லை மாஷா அல்லாஹ். இன்னைக்கும் அந்த அதுல மிச்சமெல்லாம் இருக்கிறாங்க பாய், எங்களையும் மறந்துடாதீங்கன்றாங்க. அப்ப அந்த மாதிரியான நிலையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம மட்டும் உணர மாட்டோம். நம்மளை சேர்த்து என்ன செய்வோம்? பிள்ளை சாப்பிட்டாங்களா, புருஷன் சாப்பிட்டாங்களா, அவங்க சாப்பிட்டாங்களா, இவங்க சாப்பிட்டாங்களான்னு நம்ம எல்லாரையும் கவனம் எடுக்கிற பொறுப்பு இருக்கா இல்லையா? அதுபோல நாமும் தொழுது நம் கணவனையும் தொலை வைத்து, மனைவியும் தொலை வைத்து, பிள்ளைகளையும் தொலை வைத்து, நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் தொழுகையாளியாக ஆக்க வேண்டிய பொறுப்பு நாம் எல்லோரிடத்திலும் இருக்கு என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிரார்த்தனை நமக்கு உணர்த்துகிறார்கள். இது ஒரு பொறுப்பா இல்லையா? இப்படி ஒவ்வொரு விஷயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒவ்வொரு செய்தியும் அவர் சார்ந்தது, அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தது, சமுதாயத்தை சார்ந்தது, நம்முடைய பொறுப்புகள் அனைத்தையும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் நாம் எல்லோரும் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு மட்டும் உரையாற்றல, உங்களுக்கு மட்டும் சொல்லல, என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோமா? சரியாக செய்கிறோமா? இதுல ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் அமல்படுத்தி அதன்பால் உங்கள் குடும்பத்தை கட்டமைத்து விட்டீர்கள் என்றால் நம்மை விட ஒரு சிறந்த வெற்றியாளர்கள் வேறு யாரும் கிடையாது. நிறைய விஷயத்தை கேட்பது பெருசல்ல, ரசிப்பது பெருசல்ல, மார்க் போடுவது பெருசல்ல. நம்ம இன்னைக்கு எவ்வளவு பேர் என்ன நிலையாயிடுச்சு, அவ்வளவு பிரம்மாண்டமா ரசிப்பாக பெரிய ஆக்ரோஷ உரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக அதையே நம்முடைய வாழ்க்கையில கட்டமைப்பவர்களாக இருக்கிறோமே தவிர நான் கேட்ட லட்ச செய்திகளை என் வாழ்க்கையில கடைபிடிக்கிற காரியங்கள் எத்தனை? வேற எங்கேயும் போவேன்னா முதல் விஷயம் தொழுகை. கலிமாவுக்கு பிறகு தொழுகை. ரெண்டாவது முதல்ல ஈமான் இருக்கணும், அடுத்து செயல் இருக்கணும். இன்னும் அல்ல சொல்றானே இல்லையா?
இல்லல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத். இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும், நற்செயலும் புரிய வேண்டும். வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்தாலும் ஃபாய்தா இல்ல, நற்செயல் மட்டுமே இருந்தாலும் ஃபாய்தா இல்ல. இரண்டும் மின்கலான மட்டுமே ஃபாய்தா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருவாரூர் மாவட்டம் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் முத்துப்பேட்டை கிளையின் சார்பாக ரமலான் மாத இறுதி பத்தில் கேள்வி பதில் போட்டி நடத்தி அதன் பரிசளிப்பு நிகழ்ச்சி ரமலான் மாதத்துக்கு பிறகு ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் திருவாரூர் மாவட்டத்தின் இதுவே முதல் நிகழ்ச்சியாக இருப்பதால் பொருளாதார உதவியை உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்நிகழ்ச்சி நடைபெற அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்திக்குமாறு ஒய்எம்ஜே திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இருக்கா இல்லையா? அப்ப இதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறார் என்றால், என் வாழ்க்கையில நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அதை வாழ்க்கையில செயல்படுத்தவில்லை என்றால் நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் செயல்பாடு. நான் நம்புறேன்றதை எப்படி தெரியும்? அல்லாஹ் ஒருவனை தான் வணங்குறேன் அப்படின்றத எப்ப காட்ட முடியும்? உள்ளத்துல வச்சுதான் காட்ட முடியுமா? அல்லாஹ்வை மட்டும் வணங்குறேன் என்பதை என் செயலால் காட்டணும், நடைமுறைப்படுத்தி காட்டணும். அதுக்கு தான் அல்லாஹ் அந்த போய் 5 நேரம் பள்ளிவாசல்ல போய் கூடுங்க, அவனை மட்டும் வணங்குங்க, அவனை வணங்குறதுக்காக அலைங்க. ஏன் அதை அல்லாஹ் சொல்லுகிறான்? இந்த பொறுப்பை நாம் உணராமலேயே வாழுகிறோம். ஏதோ சில பல காரணங்கள் நம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். நெருக்கடிகள் இருந்திருக்கலாம், பொருளாதார கஷ்டங்கள் வந்திருக்கலாம், துன்பங்கள் வந்திருக்கலாம், துயரங்கள் வந்திருக்கலாம், நெருக்கடி வந்திருக்கலாம், பல பேரால் அவதூறு பறக்கப்பட்டிருக்கலாம், நம்ம அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கலாம், எது வேணா சமுதாயத்தை நடந்திருக்கும். இதெல்லாம் நடந்துட்டா அதோட நம்ம க்ளோஸா? இல்ல நான் கேட்கிறேன், அதோட எப்படி வந்தோம்? எப்படி வந்தோம் ஜி? மேலும் எண்ணத்தோட வந்தோம் இல்ல? இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில எல்லாம் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழும்போது ஒரு பெரும் செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்கு பிறகு மதீனாவில் ஒரு அதிகமான செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையும் அவர்களுக்கு கொடுத்தார். 100 ஆடுகளை வைத்திருந்தார்கள், 100 ஒட்டகங்களை வைத்திருந்தார்கள். வரவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து பல்வேறு பொருளாதாரங்களை வாரி வழங்கினார்கள். ஆனால் அந்த பொருளாதாரத்துக்கு பிறகு அவர்கள் தன் வாழ்க்கையிலே ஏழ்மையாக வாழவில்லை, எளிமையாக வாழ பழகினார்கள். எல்லாத்தையும் வரவங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க நினைக்கிறோம்ல. 3 மாசம் போச்சு, அவங்களுக்கு அடுப்பு எரியாம இருந்துச்சு, கஞ்சி குடிக்காம இருந்தாங்க, தண்ணி குடிச்சாங்க, பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்கன்னு சொல்றோம் இல்ல. எதனால? காசு இல்லாமலா? ஏழ்மையாக வாழணும், எனக்கு போதும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி 2 குழந்தையை கூட்டிட்டு வராங்க. அவங்களுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்து 2 பேரிச்சம்பழமும் 3 பேரிச்சம்பழத்தை எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்தவனே இந்த பிள்ளைக்கு ஒண்ணு, அந்த பிள்ளைக்கு ஒண்ணு கொடுத்துட்டு அடுத்த ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து பிரிச்சு தன் வாயில் போடுவாள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த தாய் தன் வாயிலை போடாமல் 2ஐயும் 2 கீற்றாக கிழித்து இந்த பிள்ளைக்கு ஒண்ணு, அந்த பிள்ளைக்கு ஒண்ணு கொடுத்துட்டாலே. எடுத்து கொடுப்பதற்கு என்னிடத்திலே பேரிச்சம்பழம் இல்லை என்பதற்காக அழுது கொண்டிருந்தேன் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார் என்று சொன்னால், அந்த தாயினுடைய உள்ளத்தை அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்தார்கள். தனக்கே தேவை இருந்த பொழுது கூட தன் பிள்ளைக்கு கொடுத்தாலே அவளுக்கு நாம் கொடுக்க முடியலையே என்று ஏக்கத்தோடு இருந்த நிலையை பார்க்கிறோம். எதற்காக அப்படி இருந்தாங்க? எளிமையாக வாழ்ந்து காட்டினாங்க. அதை கூட தன்னிடத்துல வச்சுக்குன்னு நினைக்கல. அந்த 3 பேரிச்சம்பழத்தை கூட பசியோட வந்தவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. நம்ம கொடுப்போமா? நம்ம கொடுப்போமாங்க? நம்மள பெரும்பாலும் கொடுக்க மாட்டோம். அது ஒத்துக்கணும். நம்ம முதல்ல என்ன நினைப்போம்? அட போமா, வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு பீஸ் சிக்கன் பீஸ், அது என் புள்ள லெக் பீஸ்னா ரொம்ப விரும்பி சாப்பிடும். நம்மளு அது ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதுக்கு இது வரைக்கும் நம்ம புள்ள லெக் பீஸே பார்த்தது இல்லை, வாழ்நாள்ல சாப்பிட்டதே இல்லைல்ல. அதை பார்த்த உடனே ஐயோ என் பிள்ளைக்கு வேணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சு நாம் அதை கொடுக்க நினைப்போமா? பசியோட வெளியே வந்து நிற்கிற அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் எடுத்து கொடுத்து விட்டு, என் பிள்ளை வந்த பிறகு உனக்காக தான் தான் எடுத்து வச்சேன், ஆனா இப்படி ஒரு பசியோட வந்த தாய்க்கும் பிள்ளையும் பார்க்கும் பொழுது அவங்களுடைய பசியை தீர்த்தால் அல்லாஹ் நம்முடைய பசியை தீர்ப்பான். நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தில் இடம் கொடுப்பான். நம்மளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் புரிந்து கொள்வான் என்ற மார்க்க அறிவை சொல்லி அவர்களை வளர்த்திருப்போமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், இதைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். நம்மளை அப்படிதான் நினைப்போம்.
ஆனா இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் அந்த சோதனையை சாதனையாக மாற்றுவதற்காக அடுத்து பாத்துரும் வாயா 2020 இருந்தா என்ன 2025 ஒரு பெரிய பிசினஸ் மேனாக நான் மாறுகிறேன் என்று புறப்படுகிற நாம் மார்க்க விஷயங்கள் அப்படி வரமாட்டேங்கிறோமே. போங்க பாய், எல்லா இயக்கமும் வேஸ்ட் பாய். எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. அவன் சொத்தை சேர்க்கறான், காசை சேர்க்கறான், அதை பண்றான், இதை பண்றான். இனிமே முடிஞ்சு போச்சு பாய். தாவாவுக்கு இனிமே போறதுக்கு ஐடியாவே கிடையாதுன்னு நினைக்கிறோம். இதுவா நல்ல முடிவு? இதுவா மார்க்கத்தினுடைய முடிவு? யாரோ செய்கிற தப்புக்காக சொல்லுவாங்கல்ல, அதாவது கோவப்படுறவங்களை பத்தி ஒரு உதாரணம் ஒண்ணு படிச்சேன். கோவப்படுறாங்கல்ல, டென்ஷன் ஆன உடனே ஒருத்தர் யாரோ தப்பு செய்யறான். தப்பு செஞ்சோம் நம்ம கோவப்படுவோம்ல, வருமா ராதா? பிள்ளைங்க வீட்டில் உடனே 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே டக்குன்னு கோவப்பட்டு போய் நம்ம அடிப்போம்ல. இது அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை இல்லையா, நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனையா? அவங்களுக்கு நம்ம நினைக்கிறோம் கோவம் வந்து அடிச்சுட்டோம்ல, அவ தூக்கிட்டோம்ல அப்படின்னு நினைக்கிறோம்ல. அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை இல்ல, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற தண்டனை. கோவப்படுறதுனால நம்ம பிபி ரைஸ் ஆகி நம்மளுடைய உடம்பு பாதிச்சு, நம்முடைய மூளை பாதிச்சு, நம்முடைய நன்மை இழந்து எல்லாம் நமக்கு நாமே கொடுத்துக்க தண்டனை மாதிரி. ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, தவறு நடந்துச்சு, இயக்கங்கள் ஏதோ நடந்துச்சுன்னா இனிமே அப்படி நடக்காமல் வாய்ப்பு உண்டாக்க வேண்டும் என்று நினைப்பது சரியா, அல்லது நடந்துருச்சு இனிமே அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு நினைக்கிறது சரியா? தப்பு நடக்கும் எல்லா இடத்தையும், இன்னும் இங்கேயும் தப்பு நடக்கான்னு சொல்லல. இது மாதிரி லட்ச கட்டமைப்பு உலகத்துல எங்க இருந்தாலும் தப்பு நடக்கும். பார்க்கிற தப்பை எல்லாம் நாம் சரிபடுத்திக் கொண்டே வரணும். இத்தனை நாள் நம்ம அப்படி நடந்தோம், கடுமையா நடந்தோம், இது தவறா எப்படி பேசணும், இந்த மாதிரி நடந்துவிட்டோம், அந்த மாதிரி நடந்துவிட்டோம்னா இனிமே அப்படி நடக்காமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் வழி இருக்கிறதோ அதை நம் வாழ்க்கையில தூக்கி பார்த்து சரி செய்து திருத்தி இன்னும் மக்களிடத்திலே அன்பாகவும் அரவணைப்போடும் சகோதரத்துவத்தோடும் நல்ல எண்ணங்களோடும் சமுதாய சிந்தனையோடும் மார்க்க அறிவோடும் இறையச்சத்தோடும் கட்டமைக்க வேண்டும் என்று நினைக்கணுமே தவிர அதற்காக மார்க்க பணிகளை விட்டு ஒதுங்கணும் என்று நினைத்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மார்க்க பணியை விட்டு விலகி எத்தனையோ பேர் ஒதுங்கி இருப்புடைய வாழ்க்கையை கேட்கும் பொழுது பல்வேறு சோதனைகளுக்கு அவர்கள் உள்ளாகிறார்கள். அவர்களுக்கே மார்க்கம் இல்லாமல், அவர்களுக்கே தொழுகை இல்லாமல், இஸ்லாத்துடைய பிடிப்பு இல்லாமல் மார்க்கத்துடைய விட்டு விலகி இறை நிராகரிப்பான நிலைக்கு போகக்கூடிய மக்களை எல்லாம் பார்க்கிறோம். யாரையும் சொல்வதற்கல்ல, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் அப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவெடுத்தால் அப்படிப்பட்ட தவறான நிலைக்கு போவதற்கு வாய்ப்பு நமக்கும் உண்டு. எல்லாத்தையும் விட்டு விலகி இருக்க நீங்க செஞ்சு பாருங்க, அவங்கள நீங்க போய் சென்ஸ் எடுத்து பாருங்களா, அதுல பெரும்பாலும் சரியான மார்க்க இபாதத்துகள் இல்லாமல், மார்க்க பணி இல்லாமல், மார்க்க சிந்தனை இல்லாமல், மார்க்க அறிவும் மிகவும் குறைந்து போன நிலையில் அவங்க இருப்பாங்க. ஏதோ அல்லாஹ் நம்முடைய ஈமானை இறையச்சத்தையும் காப்பாற்றி கொண்டு ஏதோ சின்னதோ பெருசோ நம்முடைய அமல்களை செய்ய வேண்டும். நான் இயக்கத்துக்காக சொல்லவில்லை, நாம் தன்னளவிலே மார்க்க பணியை விட்டு விலகவே கூடாது. ஏதோ ஒரு இடத்திலே மார்க்க பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட பொறுப்பு நம்மிடத்தில் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை சொல்லுகிற, மார்க்கத்தை நடைபோடுகிற, மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற கடமையை நம் அனைவர் மீதும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். யாரோ ஒரு இயக்கம், யாரோ ஒரு அமைப்பு அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. அவர்கள் என்பதல்ல, நாம் தான் அதை செய்யணும். அவங்க அப்படின்னா எங்க யாரு செய்வாங்க, அவங்க நம்ம வார்த்தையில இருக்குமே தவிர யார் அவங்க? யாரு? நாம் தான் இந்த பகுதியில் இருக்கிறோம், நாம் தான் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் தான் அதை பிரச்சாரம் பண்ணுகிற பொறுப்புல இருக்கிறோம். அப்ப நம்ம யாருமே அதை செய்யலைன்னா யாரோ தலைவர் பார்த்துக்குவாரு, செயலாளர் பார்த்துப்பாரு, பொருளாதாரம் பார்த்துப்பாரு. அல்லாஹ் மறுமையில கூப்பிட்டு நிப்பாட்டி, தலைவரே நீ செஞ்சியா, பொருளாதார செஞ்சியா, நீ சொர்க்கத்துக்கு போ, நீ நரகத்துக்கு போன்னு சொல்லுவானா? அங்க இந்த பொறுப்பெல்லாம் பயனளிக்காது. பொறுப்புல இருந்து நன்மையை செய்தால் பயனளிக்கும். பொறுப்பை வைத்து சொர்க்கத்துக்கு போவதல்ல, நாம் செய்கிற செயல்பாடை வைத்தே சொர்க்கத்துக்கு போகிறோம். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறான், செயலை பார்க்கிறான். அதான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இன்னல்லாஹ லா யன்லுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றத்தையோ பொருளாதாரத்தை பார்ப்பதில்லை, மாறாக எதை பார்க்கிறான்? வா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய உள்ளத்தையும் செயல்பாடையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்றால்
நம் வாழ்க்கை நாம் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஏகத்துவ கொள்கையை பொறுப்பாளிகளாக நாம் ஒவ்வொருவருமே இருக்கிறோம். உலகத்துடைய பொறுப்புக்கு தருகிற முக்கியத்துவத்தை மார்க்கத்துடைய பொறுப்புக்கு முக்கியத்துவம் தராமலேயே வாழ்ந்து இருக்கிறோம். நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கை வைத்து தலைவனுக்காக, இயக்கத்துக்காக, கொடிக்காக நாம் செய்ய வேண்டாம். அல்லாஹ்விற்காக, இறை முகத்திற்காக, மறுமைக்காக, சொர்க்கத்திற்காக நாம் இந்த உலகத்திலே ஒரு வித்தை போட்டுவிட்டு செல்வோம். அது வளர்ந்து மரமாகி, கனியாகி, காயாகி, பழமாகி ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அது பயனளிக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை போல யார் நன்மைக்கு வழிகாட்டுகிறார்களோ அது போன்ற நன்மை அவர்களுக்கும் உண்டு. நன்மைக்கு வழிகாட்டியவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவதில்லை. நாம் நன்மைக்கு வழிகாட்டுபவர்களாக, நன்மையை செய்பவர்களாக, யார் ஒரு தீமைக்கு வழிகாட்டுகிறார்களோ அதுபோல அவன் செய்யற தீமையெல்லாம் பாவத்தை இவனுக்கு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவன் செய்யற நன்மைக்கெல்லாம் எப்படி நன்மை போகிறதோ அதுபோல தீமைக்கான தீமையும் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கும், போய் கொண்டிருக்கும் என்றால் நம் வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கொள்கையின் பால் நாம் இந்த உலகத்திலே, இந்த ஊரிலே, இந்த நகரத்திலே, இந்த பகுதியிலே நான் செய்த ஏகத்துவ பணி எத்தனை? அதுக்குதான் நம்ம வந்திருக்கிறோம். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரிதில் நாஸ் தாமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் தான் மனித குலத்திற்கே சிறந்த சமுதாயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு பெரும் பொறுப்பை தூக்கி தலையில வைக்கிறான். என்ன பொறுப்பு? என்ன பொறுப்புங்க தூக்கி தலையில வைக்கிறான்? நன்மை ஏவி தீமையை தடுங்கள். அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். குன்தும் ஹைர உம்மத், நீங்கள் தான் சிறந்த சமுதாயமா அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். ஏன்? நாம் அப்படிப்பட்ட நன்மையை ஏவுவதனாலேயே, தீமையை தடுப்பதனாலேயே நம்மை சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றான். எவ்வளவு பெரிய பொறுப்பு நம்ம மீது அல்லாஹ் தந்திருக்கிறான், செஞ்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் இந்த பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். யாருக்கோ இருக்குதுப்பா, அந்த இயக்கத்துக்கு இருக்குப்பா, இந்த இயக்கத்திற்கு, தலைவனுக்கு இருக்கு. இல்ல, நம் எல்லோரும் மீதும் இருக்கிறது. அல்லாஹ் பெண்களையும் சொல்லுகிறான், நன்மை ஏவி தீமையை தடுக்கிற விஷயங்கள்ல பெண்களும் அதிலே பங்கு இருக்கிறது. இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவர்களுக்கு உற்ற தோழர்கள். அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பாங்க நல்லா சொல்றான். நம்மள எல்லாருக்கும் கடமை இருக்கிறது. நீங்கள் அப்படிப்பட்ட பணிகளை உள்ளத்தால் அல்லாஹ்விற்கு பயந்து கையில் எடுத்து நம்மால் இயன்ற சக்திக்குட்பட்ட செயல்பாடை செய்தால் நாம் பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிறோம் என்ற அர்த்தம். அந்த பொறுப்பை நம்ம இடத்துல வாழ்க்கையில நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அர்த்தம். நாம் பொறுப்புகளை எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம், பணிகள் எவ்வளவு அலட்சியமா இருக்கிறோம். வாங்க பாய், ஒரு நாள் நேரத்தை ஒதுக்கி வாங்க பாய், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் திட்டமிடுங்க பாய் அப்படின்னு கூப்பிடும் போது வரமாட்டோமே. நான் யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை. அதே ஞாயிற்றுக்கிழமையில வீட்டுல நம்ம பிளான் போடுறோம், அந்த ஊருக்கு போகலாம், இந்த பிக்னிக் போகலாம், அந்த ஊருக்கு பார்க்குக்கு போகலாம், இந்த பீச்சுக்கு போகலாம், அங்க போகலான்னு பிளான் பண்றோமா இல்லையா? போறதை நான் தப்பா சொல்லலை, நானும் தான் போறேன். போறதை தப்பா நான் சொல்லவே இல்லை, எல்லோரும் போகணும். ஆனால் அதுக்கு ஒரு 2 வாரத்தை ஒதுக்கினால் இதுக்கு 1 வாரமாவது ஒதுக்கணுமா இல்லையா? நம்ம எல்லாம் தெரியாம உட்கார்ந்துருக்கோம்னு நினைக்கிறீங்க. யாருக்கும் தெரியாம இல்லை. நினைவூட்டுதல். வதக்கீர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். நீங்கள் நினைவூட்டுங்கள், அந்த நினைவூட்டுதல் மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் உங்களுக்கு சொல்றது நினைவூட்டுறது. அல்லாஹ் சொல்றான், நினைவூட்டுங்கப்பா, அந்த மக்களுக்கு ஞாபகப்படுத்துங்கப்பா. மறதியா இருக்கிறாங்க, சைத்தான் நம்மளை வழி கெடுக்கிறான், சிந்தனையை தடுமாற வைக்கிறான். நாம அந்த பக்கம் போயிட வேண்டாம். நம்ம கொஞ்சம் இறங்கி போனா சைத்தான் பெரிய அளவுக்கு இழுத்துட்டு போயிடுவான். நம்மளை நன்மையே செய்யாதவர்களாக, தீமையை செய்பவர்களாக, பாவத்தின் பக்கம் தள்ளுபவனாக அவன் தயாராக இருக்கிறான். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் போட்டு விட்டு வந்தான். நீங்க இயக்கத்துல கூட சோறு தர வேண்டாங்க ஏழைகளுக்கு. நீங்க குடும்பத்துல ஒரு பிளான் பண்ணுங்க, மசோரா பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, ஜும்மா அன்னைக்கு ஒரு 10 ஏழைகள் நம்ம சாப்பாடு கொடுப்போம். நம்ம வீட்டுல காலைல பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்யும் போதே ஒரு 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைச்சு ஒரு பேக் போட்டு பார்சல் பண்ணி போற வழியில, அத்தா நீ ஸ்கூலுக்கு போறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மூடி கிளம்பி போகும்போதெல்லாம் ஏழை எங்கெல்லாம் ரோட்ல உட்காந்துருக்காங்களோ, பசியாராம யாரும் உட்காந்துருக்காங்களோ அப்படி கொடுத்துட்டு போத்தா செய்யலாமா இல்லையாங்க? இயக்கத்துல போட்டு ஒரு பிளான் போட்டு அதுக்கு ஒரு மசோரா பண்ணி 10 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி அப்பதான் நாங்கள் பசித்தோருக்கு சோறு கொடுக்க போறோம் அப்படின்னு போனா ஓகே, சிறப்பு தான், நன்மை தான். அதுதான் அல்ல ஏப்பானா, இது ஏத்துக்க மாட்டானா? நம்ம செய்வோம் ஒவ்வொரு ஆளும். நாளை மறுமையில நின்று அல்ல நரகத்துல கூடிய பாவிகளை பற்றி விசாரிக்கும் போது என்ன சொல்றான்? இறைவா, நான் தொலைவும் இல்லை அல்ல, பசித்தவர்களுக்கு உணவளிக்கவும் இல்லை அல்ல. அதனா பொறுப்பு இல்ல. எதை சொல்றான் பாருங்க, ஒன்னோட ஒன்ன எதை இணைக்கலாம் பாருங்க. ஒன்னு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, இன்னொன்னு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை.
இறை வணக்கம் தொழுகை எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிறது, அதோட சேர்த்து அல்லாஹ் இன்னொன்று சொல்லுகிறான், பசித்தவர்களுக்கு உணவளிக்கலாம் அல்லாஹ். அதனாலதான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தை ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கக்கூடிய செயலை எங்களுக்கு சொல்லுங்க நேரத்துல, துத்தீமு துவாம், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், தக்கரபு சலாம், எல்லோருக்கும் சலாத்தை பரப்புங்கள்னு சொன்னாங்க. எவ்வளவு ரெண்டு விஷயத்தை கொண்டு போய் இஸ்லாத்தில் சிறப்புக்குரியதாக, மார்க்கத்தில் சிறப்புக்குரியதாக ஏன் ஒப்படைச்சாங்க? ரெண்டையும் நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். ஒண்ணு பசித்தவங்களுக்கு உணவளிக்கிறது, இன்னொன்னு அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தக்கரபு சலாம், எல்லாத்துக்கும் சலாத்தை சொல்லுங்கள், பரப்புங்கள். அதற்கு கீழே வருது அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு தெரிஞ்சவங்களுக்கு சலாம் சொல்றதுக்கு யோசிக்கிறான், நம்ம ஆளுக்கு சலாம் சொல்ல யோசிக்கிறான், முஸ்லிமுக்கு சலாம் சொல்ல யோசிக்கிறான், அண்ணன் தம்பிக்கு சலாம் சொல்ல யோசிக்கிறோம், வேற எங்கேயோ போயிட்டோம். இஸ்லாத்துடைய சிறப்பு உச்சத்துல இருக்கிறது, நாம் அந்த உச்சத்துல ஒரு படியை கூட இன்னும் தாண்டாம இருக்கிறோம். அடுத்த இந்த படி 3 படி இருக்குன்னா ஒரு படியில் என்ன நம்ம கால் வைக்காம இருக்கிறோம். உயர்ந்த இடத்துல இருக்கிறது இஸ்லாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ லட்ச செயல்பாடுகள் இஸ்லாத்தில் இருக்கும் பொழுது, நீ பசித்தவனுக்கு உணவு கொடுப்பா, அறிந்தவனுக்கும் அறியாதவனுக்கும் சலாத்தை சொல்லுப்பா, இது இஸ்லாத்தில் சிறந்தது என்று சொன்னார்களே. நம்முடைய பொறுப்புகளை நாம் எதை செய்து கொண்டு செஞ்சு பாருங்க. சின்ன சின்ன அற்பமான விஷயத்துக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு, சலாம் சொல்லாம, பேசாம, சண்டையிட்டு கொண்டு, முகமுறித்து கொண்டு எத்தனை விஷயங்களை நாம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். மக்களே, நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு பயந்து இன்றிலிருந்து ஒரு நல்ல சபதத்தை எடுக்க வேண்டும். என் வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை சரியாக பூர்த்தி செய்கிற நன்மனிதனாக நான் வாழ வேண்டும் அல்லாஹ் என்ற இறைவனிடத்திலே கையேந்தி துஆ செய்வோம். எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொறுப்பையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்ததை போல ஒவ்வொன்றுத்தையும் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி புனரமைக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, அதை சரி நிறைவேற்றுறாங்க. அவங்க எந்த வகையிலும் கலப்படத்துக்கு செய்திருக்கிறது வாய்ப்பு இல்லை. அதை நிறைவேற்றி விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 2 பேரும் அல்லாஹ்விடத்தை முன்னிறுத்தி ஒரு துஆவை நிறுத்துகிறார்கள். என்ன துஆ? ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீல் அலீம். இறைவா, என்னிடத்திலிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக அல்லாஹ். நீனே செவியேற்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிற அல்லாஹ். இப்படிப்பட்ட பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். இறைவா, என்னிடத்திலிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள தூய்மையோடு செய்யக்கூடியவர்கள், கலப்படமில்லாத செய்யக்கூடியவர்கள், இறையச்சத்தோடு செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தோடு செய்யக்கூடிய அவர்கள் இறைவனுக்காக கட்டி அமைத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். இறைவா, என்னிடத்திலிருந்து இந்த பணி ஏற்றுக்கொள் என்று சொன்னார் என்றால், நாம் எத்தனை பணிகளை இந்த சமுதாயத்தில் செய்துவிட்டு, அல்லாஹ் இந்த பணியை உனக்காக தான் அல்லாஹ் செய்த, இதுல கலப்படத்துக்கோ இல்ல பெருமைக்காகவோ இதுல நம்ம சமுதாயத்துக்கு பட்டம் வாங்குறதுக்காகவோ அல்லது என்னை விளம்பரப்படுத்துவதற்காகவோ என் தலைவன் என்பதற்காகவோ நான் செய்யல என்று இறைவனிடத்தில் நாம் கையேந்து இருக்கிறோமா? சின்ன சின்ன விஷயத்தை செய்து விட்டாலும் கூட அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். இறைவா, இது உனக்காகவே செய்த அல்லாஹ், இதற்குரிய கூலியை மறுமையிலும் இன்மையிலும் எனக்கு முழுமையா தா அல்லாஹ். நாம் அப்படிப்பட்ட சிந்தனையோடு வாழும் பொழுது ஷைத்தானை நம்ம ஜெயிச்சிடலாம். நம்முடைய எண்ணங்கள் கலப்படமாகும் பொழுது, தூய்மை இல்லாத ஆகும் பொழுது, முகஸ்துதியாக உண்டாகும் போது, ரியாவாக மாறும் பொழுது அதை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களை பொறுப்பை ஒப்படைத்தால் தன் உயிரே போனாலும் கூட அதிலிருந்து நாம் பின்வாங்க கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு முன்னிறுத்தியிருக்கிறார் என்று பாருங்கள். முஅத்தா என்ற போர்க்களம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லாத அந்த போருக்கு 3 தளபதிகளை முன்னிறுத்துகிறார்கள். அந்த 3 தளபதிகளும் அப்படியே முத்துக்களாக பொறுக்கி நிப்பாட்டுகிறார்கள். முதலிலே ஸெய்து பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிட்ட சொல்லுகிறார்கள், நாளை முஅத்தா போரில் நீங்கள் தான் அமீராக, தலைவராக அங்கே நிற்க வேண்டும். உங்களை ஒருவேளை எதிரிகள் கொன்றுவிட்டால் உங்களுக்கு பிறகு இன்னொரு தலைவர் அங்கே நிற்பார். யார் அவர்? யாரு இது முன்ன கேட்டிருக்கோமா? யார் நிப்பா? ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படி முன்னாலே முத நாளே சொல்றாங்க ரசூலுல்லாஹ், முதலிலே ஸெய்த் அவர்கள் நிற்பார்,
அவர் ஒருவேளை கொல்லப்பட்டு விட்டால் அடுத்தது ஜாஃபர் அவர்கள் வருவார். அவர் ஒருவேளை கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள். இந்த 3 பேரும் அங்கே போர்க்களத்தில் இருக்க வேண்டும். எதிரிகளால் கொல்லப்படுகிற சூழ்நிலை ஏற்படும் என்ற பொறுப்பை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி போர்க்களத்துக்கு அனுப்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிலே கலந்து கொள்ளாத மக்களோடு மதீனத்து நகரிலே அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வின் வகை செய்தியின் மூலமாக அங்கே நடைபெறுகிற செய்தி அப்படியே லைவ் டெலிகாஸ்ட்ல மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே முதலிலே ஸெய்த் அவர்கள் முன்னேறி நிற்கிறார், படை தளபதியாக நிற்கிறார். அப்படிப்பட்ட நேரத்திலே எதிரிகளால் கொல்லப்படுகிற சூழ்நிலை உண்டாகிறது. ஸெய்த் அவர்கள் கொன்று விட்டார்கள், அவர்களை ஷஹீதாக்கி விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பிய சுமத்திய பொறுப்பை என்னுடைய உயிர் கொல்லப்பட்டாலும் பிடுங்கப்பட்டாலும் நான் அங்கே சிதறடிக்கப்பட்டாலும் சரி அந்த பொறுப்பிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்ற அந்த உறுதியை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு முன்றி நின்றிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம அப்படி நிக்கிறோமா என்று சிந்திச்சு பாருங்க. சின்ன அற்பமான விஷயங்களை கொடுத்து பாய் நாளை காலையில ஒரு 10 மணிக்கு இந்த பொறுப்பை நீங்க செஞ்சுட்டு வந்துருங்க என்ன பாய் சொன்னீங்க, அப்புறம் ஞாபகப்படுத்தவே இல்லையா பாய், நீங்க கேட்பீங்கன்னு பார்த்தேன் பாய். நம்ம பதில் எப்படி தெரியுமா இருக்கு? உண்மையிலே இதெல்லாம் வேதனைக்குரிய, நம்மள்ட்ட தப்பு இருந்தா தப்புன்னு பாய் மறந்துட்டேன் பாய், அல்லாவுக்காக மன்னிச்சிங்க ஒரு வாரத்துல சொல்லிட்டு போயிடலாம். அது அந்த மனுஷனுக்கு பெரிய உள்ளத்தை குளிர்ச்சி ஆக்கிடும். சரி மறந்துட்டான் மனுஷன் மன்னிப்பு கேட்டான், நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் பாய், நீங்க ஞாபகப்படுத்துவீங்கன்னு பார்த்தேன் பாய். ஒரு கதையில சொன்னீங்க, அது சும்மா சொல்லியிருப்பீங்க நினைச்சேன், ரெண்டாவது சொல்லவே இல்லையா பாய். இப்படியெல்லாம் அந்த பொறுப்பை தட்டி கழிப்பதற்காகவே நாம பேசுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஹத்தா கத்தல் தூ ஷஹீத், அவர் அங்கே கொல்லப்பட்டு ஷஹீதாக்கி விட்டார். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே ஜாஃபர் அவர்கள் முன்னேறுகிறார்கள், அவர்களையும் எதிரிகள் கொள்ளுகிறார்கள், அதையும் சொல்கிறார்கள். அடுத்து அவர்கள் அதே போல ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களும் அங்கே கொல்லப்படுகிறார்கள். அடுத்தது 3ஆவதாக அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களும் முன்னேறுகிறார்கள், எதிரிகளால் கொல்லப்படுகிறார்கள். இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களிலே கண்ணீர் தார தாரையாக கொட்டி கொண்டிருக்கிறது, அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அங்க நடைபெறுகிற அனைத்து செய்திகளையும் தன் கண் முன்பாக நடைபெறுவதை போல அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது என்ன நிலைமை? 3 பேரும் போர்க்களத்தில் கொல்லப்பட்டாங்க. என்ன சூழ்நிலையும் தெரியல. அங்கே சிக்குமுக்காய் தடுமாறி நிற்கிற நேரத்திலே எப்படியாவது அடுத்தது இந்த கொடியை யாரிடத்திலே கொடுப்பது என்பதற்காக ஒரு சஹாபி அந்த கொடி எடுத்து அப்படியே சுத்தி கொண்டே வருகிறார். அப்பொழுதுதான் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களுடைய பார்க்கிறார்கள், உங்களிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைப்பதற்காகவே நான் இதை வந்தேன். சைஃபுன் மின் சுயிஃபுல்லா, அல்லாஹ்வின் போர் வாளிலே ஒரு வாளான உங்களிடத்தில் இதை ஒப்படைக்கிறேன் என்று சொன்ன பிறகு அவர்கள் முன்னேறி எதிரிகளை வீழ்த்தி அல்லாஹ்வுடைய பேரருளால் அங்கிருந்து படை திரும்புகிறது என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாடம் படிக்க வேண்டிய ஒரு செய்தி. தன் உயிரே போனாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நிப்பாட்டினார்கள் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்யாத நாம் சிறிய பொறுப்புகளை கூட அலட்சியமாக அசால்ட்டாக கடந்து செல்கிறோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே நாம் பொறுப்பாளியாக பொறுப்போடு நடந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு பொறுப்புணர்ச்சி இல்லைன்னா எல்லாமே ஸ்பாயில், எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. அந்த ஒண்ணுதான் பொறுப்புணர்ச்சி என்ற அந்த ஒண்ணு இருக்குல்ல, இந்த உணர்வு ஒரு மனுஷனுக்கு இல்லை என்றால் அவன் வாழ்க்கையில எல்லா இடத்திலும் தோல்விதான். அதை விட ஒரு பெரிய விஷயம் வேற எதுவுமே கிடையாதுங்க. உங்கள்ட்ட பொறுப்புணர்ச்சி என்ற அந்த சிந்தனையில இங்க வந்திருப்பீங்களா? நம் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாடம். நாம் ஒவ்வொருவருமே பொறுப்பாளி என்பதை சிந்திச்சு பாருங்க. இன்னும் ஒரு வரலாற்று செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரே ஒரு செய்தி. இது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எப்படியெல்லாம் நிறைவேற்றுவதற்காக முயற்சித்தார்கள், நாம் எப்படியெல்லாம் தட்டி விடுவதற்கு அலட்சியப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நடைபெற்ற ஒரு போர் கந்தக் போர். எல்லோருக்கும் தெரியும், கூட்டுப்படையாக வந்த கந்தக் போர் என்று தெரியும், அகல் போர் என்று தெரியும். அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். எதிரிகள் ஒரு பெரும் கூட்டுப்படையோடு அங்க நிக்கிறாங்க. எங்க நிக்கிறாங்க? அந்த அகல் வெட்டினார்களே மதீனா நகர் எல்லை முழுக்க அந்த அகலுக்கு பள்ளத்துக்கு அந்த பக்கம் நிக்கிறாங்க.
இப்ப சூழ்நிலை என்னன்னு தெரியணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த செய்தியை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் யாராவது ஒரு ஆள் புறப்பட்டு அங்கே போக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. பனு குறைலா கூட்டத்தார்களும் உதவி செய்யவில்லை. யூதர்கள் உதவி செய்வாங்க எதிர்பார்த்தாங்க, அவங்களும் உதவி செய்யல. ஒரு விரக்தியான நிலையில அந்த கூட்டம் அப்படியே அந்த பக்கம் விக்ஸ் ஆகி நிக்குது. எப்படியாவது இவர்கள் அழிச்சு நிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, அங்கே நடைபெறுகிற செய்தியை அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு ஆளை நான் தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வந்து கேட்கிறாங்க. இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கிறாங்க பாருங்க. இங்கே யாராவது ஒரு ஆள் இங்கிருந்து அந்த அகலை தாண்டி அந்த பக்கம் உள்ள மக்கள்கிட்ட போய் என்ன நடக்குது என்பதை பார்த்து கொண்டு வருவதற்காக வேண்டி உங்களை யாராவது தயாரா இருக்கிறீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லம் அலா ரஜுலின் யஹ்தீனி பி ഖബரில் கௌம். இந்த கூட்டத்துல போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு வர்றதுக்கு யாராவது ஒரு ஆள் தயாரா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அடுத்தது பாருங்க, ஜாலல்லாஹு மை யௌமல் கியாமா. அப்படி யார் அங்கே போய் பார்த்து விட்டு வருகிறார்களோ அவரும் நானும் மறுமையிலே ஒன்றாக இருப்போம். ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை, அந்த அகலுக்கு அந்த பக்கத்து எதிரிகள் இருக்காங்கல்ல, அவங்கள போய் யாராவது என்ன நடக்குதுன்னு நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவரும் நானும் மறுமையிலே ஒன்றாக இருப்போம். யௌமுல் கியாம், மறுமை நாள்ல ஒன்றாக இருப்போம் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட வார்த்தையை சொன்ன உடனே அங்க என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்கும்? நீனு நானும் போட்டி போட்டிருப்பாங்கன்னு நினைக்க சொல்றீங்கல்ல, அங்க யாருமே பேசவே இல்லையா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருக்க கேட்கிறாங்க, பதில் இல்ல. ரெண்டாவது முறையும் சொல்றாங்க, ஜாலல்லாஹு லக்கும், உங்களை யாராவது ஒரு ஆள் அங்க போய் யாராவது பார்த்துட்டு வர்றதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? அவங்களும் நானும் மறுமையில ஒன்றாக இருப்போம். ரெண்டாம் மட்டும் கேட்கிறாங்க, பதில் இல்ல. மூன்றாவதும் அதே மாதிரி கேட்கிறாங்க, யாராவது ஒரு ஆள் அங்க போய் பார்க்கறதுக்கு ஆள் இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. மூன்றாவதும் யாருமே பதில் இல்லை. அப்படியே நிசப்தமாக, சத்தமே இல்லாத மயான பூமி போல் இருக்கிறது. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது இருந்திருக்குமா? அப்பனா நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவு ஒரு நெருக்கடி. அங்க ஒத்த கூட்டமும் நிக்குது. போனா என்ன ஆகும்? தன்னந்தனியா ஒரு ஆள் போனா என்ன ஆகும்? என்ன ஆகுங்க? திரும்பி வர்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனா இவங்க உயிருக்கு பயப்படுறவங்க இல்ல, ஏதோ ஒரு காரணத்தினால அமைதியாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக முன் வந்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? கும் யா ஹுதைஃபா, யா ஹுதைஃபாவை எழுந்து வாங்க. நீங்க வந்து அந்த கூட்டத்தில் யார் அங்கே என்ன நடக்குது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி எழுந்து வாங்கன்றாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுதுதான் வெளியே வராங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க பேரை சொல்லிட்டாங்களே என்பதற்காக நான் எழுந்து வர வேண்டி இருந்துச்சு. எவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனை எழுப்பி அல்லாஹ்வின் தூதர் ஒரு பொறுப்பை சாட்டுகிறார்கள், போகிறார்கள். எப்படிப்பட்ட நேரம்? அந்த நேரத்தை பற்றி வர்ணிக்கிறார்கள். அந்த நேரம் கடும் குளிரால் நாங்கள் எல்லாம் வெடவெடுத்து போய் கொண்டிருந்தோம். குளிர்னா சாதாரண குளிர் இல்லை. இன்னைக்கே மதீனாவில் எவ்வளவு குளிர் உங்களுக்கு தெரியும், மக்காவில் எவ்வளவு குளிர் இருக்குன்னு தெரியும். ஒரு 1400 ஆண்டுக்கு முன்னே நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. அவ்வளவு கடும் குளிரோடு நாங்கள் நடுங்கிக் கொண்டிருந்தோம். கும் யா ஹுதைஃபா என்று அல்லாஹ்வின் தூதர் என்னை அழைத்த உடனே நான் எழுந்து வெளியே வந்தேன். வெளியே வந்த பார்த்தா அப்படியே எனக்கு சுடுநூறிலே நடப்பதை போல் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பை கேட்ட உடனே எனக்கு அப்படியே சுடுநீரில் நடப்பதை போல இருந்துச்சு. அப்படியே சுடுத்தணியில நடப்பதை போல அப்படியே நடந்து போனேன். அங்கே அகலை தாண்டி எதிரிகளுடைய கூட்டத்துக்குள்ளே போய் நுழைகிறேன். நுழைந்து ஒரு ஆளோட ஆளா உட்காந்துட்டாங்க. எதிரியோட எதிரியா ஒரு ஆளா உள்ள உட்காந்துட்டாங்க. உள்ள போன உடனே அந்த படைக்கு தலைவனா யார் இருந்திருக்கிறா? அபு சுஃபியான் இருந்திருக்கிறார். அப்பல இஸ்லாத்துக்கு வரல அவர். அபு சுஃபியான் அங்க இருக்கிறார். உடனே யாரோ உள்ள வந்துட்டாங்கன்றத தெரிஞ்ச உடனே ஒரு செய்தி நடக்குது. டக்குன்னு அவர் சுதாரிக்கிறார். ஒரு நெருப்பு குண்டத்துக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜாலியா குளிர் காஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. அப்படிப்பட்ட நேரத்துல யாரோ உள்ள வந்திருப்பதை அறிந்த உடனே ஒரு இஷாரா, உடனே ஒரு கட்டளை. என்ன கட்டளை? ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பக்கத்துல யார் இருக்கான்னு உடனே எல்லாரும் விசாரிச்சுக்கிடுங்க. புது ஆள் உள்ள வந்தோடனே எப்படி சிறிது பாருங்க விஷயம். இங்கிருந்து ஒருத்தர் போயிட்டாரு தாவி. உள்ள போனவனே அபு சுஃபியானுடைய கட்டளை என்ன? ஒரு ஆளு இன்னொரு ஆளு யார் வந்திருக்கான்னு பாத்துங்கன்னு எவ்வளவு சுதாரிப்பாக பிரசன்ட் ஆஃப் மைண்ட் இருந்திருந்தால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் முந்திக் கொண்டார்கள். மன் அன்த, நீங்க யாருன்னு கேட்டார். உடனே அவருக்கும் தெரியல, எல்லா கூட்டத்தோட கூட்டமா வந்த உடனே அவரும் கண்டுபிடிக்கல. நீங்க யாரு? இது நமக்கு எப்போமா?
அப்படி ஆளு போய் பக்கத்துல போய் உட்காந்தா முடிஞ்சு சொல்லிடாடா உள்ள வந்து கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு விடவெடுத்து அங்கேயே நமக்கு யூரின் வந்துடும். ஆனா நிலைமை என்ன, எவ்வளவு சுதாரிப்ப உடனே பக்கத்துல கேட்கிறாரு, நீங்க யாருன்னு கேட்டாப்புல உடனே தப்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்ட சுதாரிப்பு தராம பாருங்க. அல்லாஹ்வுடைய உதவியோடு இறைவனுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ்வுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு போனால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். உடனே யாருன்னு கேட்கிறாங்க, கேட்டு தப்பிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு அபு சுஃபையானை எப்படியாவது ஆளை வச்சு எப்படியாவது அம்பு ஏஞ்சி கொலை பண்ணிடலாம் நினைக்கிறாப்புல. ஆனா ரசூல்லா போகும்போது ஒண்ணு சொன்னாங்க, அந்த கூட்டத்தை நமக்கு எதிராக திருப்பிட வேணான்னு சொன்னாங்களே, அது எனக்கு நினைவு வந்துச்சு. அதனால் நான் அமைதியா இருந்தேன், விஷயத்தை கிரகிச்சேன். அதே மாதிரி அப்படியே திரும்பி வந்தேன். சுடுநீரில் நடப்பதை போல அப்படியே நான் நடந்து வந்து கொண்டே இருந்தேன். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே செய்தியை சொன்ன உடனே எனக்கு அப்படியே விடவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மீண்டும் குளிரடிக்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்த தொழுகை விரிப்பை என் மீது போர்த்தி அவர் மீது நான் சாய்ந்து கொண்டேன். சுபு வர வரைக்கும் நான் தூங்கிக்கிட்டே இருந்தேன். சுபு வந்த உடனே தூங்கி கொண்டிருப்பவரே எழுந்துரு அப்படின்னாரு. அப்பொழுதுதான் என்னை எழுந்தென்றான். எவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையா வரலாற்றுல ரசூல்லா ஒரு வார்த்தையை சொல்லி வராம எந்த சகாபியும் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் அப்படிப்பட்ட நெருக்கடியில கூட அல்லாஹ்வின் தூதர் ஒரு பொறுப்பை கொடுத்தார். இறைவனுடைய உதவி கிடைக்கும், அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே நிலையிலே கொல்லப்பட்டாலும் கூட அல்லாஹ் மறுவில் நமக்கு சொர்க்கத்தை இடத்தை தருவான் என்ற எண்ணம் ஆழமாக உள்ளத்திலே பதிந்திருந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம். அபூபக்கர் சித்திக் இருக்கிறார், உமரில் அவர் இருக்கிறார்கள், உஸ்மானில் அவர் இருக்கிறார்கள், அலிரில் அவர் இருக்கிறார்கள். எல்லா பெரும் பெரும் ஜாம்பவான்கள் தலைவர்கள் எல்லோரும் இருந்த சபை. அதிலே ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து பேசி அனுப்பி இருக்கிறார்கள் என்றால் அவருடைய உறுதியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் உள்ளத்திலையும் அப்படிப்பட்ட ஆழமான ஈமானையும் இறையச்சத்தையும் உறுதியான நிலைப்பாட்டையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்ற சிந்தனையை உள்ளத்திலே ஆழமாக பதிய வையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிற இந்த அமானிதத்தை நாம் வாழ்க்கையில மோசடி செய்திடாமல் இறைவன் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹ்விற்கு பயந்து இயன்ற அளவுக்கு நாம் கடைபிடிப்போம். கணவன், மனைவி, பிள்ளை, தந்தை, சமுதாய தலைவர், ஊழியன், முதலாளி என்று எந்தெந்த பொறுப்பெல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறானோ அந்த பொறுப்புகளை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிந்த அளவிற்கு அதை சரியாகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் இறையச்சத்தோடும் அல்லாஹ்விடத்திலே கூலி எதிர்பார்த்தவனாகவும் செய்கிற நன்மக்களாக நாம் எல்லோரும் உருவாக வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இறைவனுக்காக வேண்டிய இந்த சபையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். வானவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த சிந்தனையோடும் அந்த பொறுப்புகளை சரியாக செய்கிற எண்ணங்களோடும் இறைவனிடத்திலே கூலி எதிர்பார்த்து மரணிக்கிற நன்மக்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கி முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மரணிக்கிற சிறந்த பாக்கியத்தை தந்து உயர்தரமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்கத்திலே நம் அனைவருக்கும் அல்லாஹ் இடமளிப்பானாக, ஒன்று கூட்டுவானாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு எனது வகுப்பை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.